தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பல்வேறு இன்னல்களுக்கிடையே மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த மாணவி ரோஷினி 495 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். கணிதம் மற்றும் அறிவியலில் தலா 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ள அவர் நீட் தேர்வுக்காக பயிற்சி எடுத்து வருகிறார். நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவராகி மலை மாவட்டங்களில் பணியாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று அவர் கூறியுள்ளார். என் பேரண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் எங்க கிளாஸ் டீச்சர், ஹெச்எம், கரஸ்பாண்டன்ட்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நான் நீட் எழுதி டாக்டர் ஆக போறேன். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி மேகலா தனது தந்தையின் சாதனையை முறியடித்துள்ளார். நுங்கம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சிவபெருமாள் 1995ஆம் ஆண்டு 404 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருந்தார். இந்நிலையில் அவரது மகள் மேகலா திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் படித்து 496 மதிப்பெண் பெற்று மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். எனக்கு இதுக்கான மெயின் மோட்டிவேஷன் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து அப்பா படுற கஷ்டம், வீட்டில் அம்மா கஷ்டம் எல்லாம் பார்த்து அவங்களுடைய கஷ்டத்துக்கான பதிலாக என்னோடய மார்க் இருக்கணும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கைடன்ஸ் அப்பா கொடுத்தாங்க. அப்பாவோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 9th ஸ்டாண்டர்டில் கேஇஎன்சி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே டீச்சர்ஸ் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணும் கைடன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுவதும் 8 மாணவர்கள் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த சந்தியாவும் ஒருவர். 10ஆம் வகுப்பில் 423 மதிப்பெண்கள் எடுத்துள்ள சந்தியாவின் பெற்றோர் கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகின்றனர். தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற சந்தியாவை ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டி வருகின்றனர். நான் தமிழ்ல 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தது தமிழாசிரியர் சிவகுமார் சார் நல்லா நடத்தினாரு. அவர் நடத்துறது எல்லாருக்குமே புரியும். நாங்க அவர் நடத்துறதை நல்லா கவனிச்சோம். அதனால அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த ரேணுகாம்பாள் என்பவரது தந்தை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உயிரிழந்தார். தந்தையின் உடல் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு அவர் சமூக அறிவியல் தேர்வு எழுதினார். தற்போது அவர் 236 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.